வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டைக்காய் காரக்குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். சுண்டைக்காய் கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது, கால்சியம் அதிகமாக இருக்குது. இதில் ஹை குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கிறனால இதயத்துக்கு ரொம்ப நல்லது. சிறுநீரகத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவலை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுது. செரிமான கோளாறு இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. ஆக சுண்டைக்காயை பற்றி பேசணும்னா நான் அடுத்த 1 மணி நேரத்துக்கு பேசிகிட்டே இருப்பேன். ஏன்னா எல்லா மருத்துவ நற்குணங்களும் அடங்கிய ஒரு காய். இது உருவத்தில் வேணால் சிறுசாக இருக்கலாம், ஆனால் மருத்துவ மகத்துவத்தில் ரொம்பவே பெருசு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சுண்டைக்காய் காரக்குழம்பு செய்கிறதுக்காக 100 கிராம் அளவு சுண்டைக்காயை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை காம்பு இல்லாமல் எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஏற்கனவே நான் சுண்டைக்காயை காம்பு இல்லாமல் எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு சுண்டைக்காயும் எடுத்து நம்ம நைஃப் யூஸ் பண்ணியோ அல்லது மத்து யூஸ் பண்ணியோ இதை இடிச்சிக்கலாம். இதை இடிக்கிறதுக்கான காரணம், நம்ம டைரெக்டாக எண்ணெயில் இந்த சுண்டைக்காயை போட்டு வதக்கணும்னா இது வெடிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இடித்ததன் பிறகு இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். இப்போ குழம்புக்கு தேவையான கூட்டல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக 50 கிராம் அளவு புளியை தண்ணியில் கரைத்து நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 100 கிராம் அளவு குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்றத நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா அது உடனே நீங்கள் பார்க்கலாம். இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். இப்போ நம்ம குழம்பை தாளிக்க போகிறோம். அதுக்காக ஒரு கடாயில் 50 ml அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் மிதமான பதத்தில் இருக்கும் போது இதில் 1 டீஸ்பூன் அளவு வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் நல்லா பொரிந்து வரும்போது இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் இந்த அளவுக்கு நல்லா பொரிந்து வரும்போது இதில் 50 கிராம் அளவு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கினதன் பிறகு உடனடியாக இதில் 50 கிராம் அளவு சின்ன வெங்காயமும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதன் பிறகு 30 கிராம் அளவு பொடியாக நறுக்கிய தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதன் பிறகு நம்ம இடித்து வச்சுருந்த சுண்டைக்காயை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கிளறிக்கலாம். இந்த சுண்டைக்காயோட கலர் கொஞ்சம் மாறும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. சுண்டைக்காயோட கலர் கொஞ்சம் மாறினதன் பிறகு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குழம்புக்கு தேவையான கூட்டலை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான கூட்டல்லையே நான் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் போகிறதுக்காக ஒரு 10லிருந்து 15 நிமிடம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுறேன். இது நல்லா கொதித்ததன் பிறகு இதோட லிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதோடைய கலர் நல்லா ரெட்டிஷாக, இதோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக, நம்ம சேர்த்துருந்த எண்ணெய்லாம் மேலே வந்து நல்லா கமகமான வாசமும் வரும். இதை ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதன் பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான, டேஸ்டியான, ரொம்ப சத்தான சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். சுவையான, சுலபமான, சத்தான சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எல்லாருமே அறுசுவை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பெரும்பாலும் இதில் 2 சுவை யாருமே சேர்த்துக்கவே மாட்டேங்கிறோம். ஒன்று கசப்பு, இன்னொன்று துவர்ப்பு. இந்த சுண்டைக்காயில் கசப்பு சுவை இருக்குது. ஆக இது வாரத்துக்கு 2 முறையாவது சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். until then, bye from யஷ்வந்த்.